ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். என் அருமையான சகோதரனே சகோதரிகளே, ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு பேசுவார். ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய தயவு நித்தியமாக இருக்கிறது. அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கி ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் எந்த இடத்துலேருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஒரு யூடியூபை நீங்கள் இந்த நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வசனங்கள் மூலமாய் கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வசனத்துக்கு ஆதாரமாக நாம் இன்னைக்கு சக்கரியா புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிக்கிறார்கள். நாம் கேட்கலாம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உன்னுடைய பலத்தினால் அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியினாலே எந்த ஒரு காரியமும் நடக்கும்னு சொல்லி தான் இங்கே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். உங்களால் முடியாத காரியங்களை ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தின் வழியாய் பேசுகிறார். நீங்கள் சொல்லலாம், நான் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஒரு விஷயத்தில் எனக்கு தோல்வி வந்துட்டே இருக்குது. நான் எத்தனையோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. எத்தனையோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பலத்தினால அல்ல, உன்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய பரிசுத்த ஆவியானவர்னாலே எல்லாமே ஆகும்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர்னால எல்லா விஷயம் ஆகும்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு என்ன செய்யணும், ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் நமக்கு, அதை தான் நம்ம இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அவருடைய ஆவியானவரை கொண்டு அவர் செய்கிற காரியம் அற்புத விதமாக நடக்கும். உங்களுக்கு நடக்கும், உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும், உங்களுடைய வியாபாரத்தில் நடக்கும், நீங்கள் செய்கிற வேலையில் நடக்கும், நீங்கள் செய்கிற எந்த ஒரு காரியத்திலும் நடக்கும். அப்போது அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளணும். அதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது என்னென்ன நடக்கும், அதுதான் உங்களுக்கு நான் இன்னைக்கு இந்த பிரசங்கத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தோல்வி அடைஞ்ச நிலைமையில் நீங்கள் இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் தோத்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆனால் உங்கள் தோல்வியை வெற்றியாக மாற்றுறதுக்கு ஆண்டவர் இயேசுவினால முடியும். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ தோல்வி அடைஞ்ச பிறகு கூட எனக்கு நிறைய வெற்றிகளை நான் பார்த்தேன். இந்த தோல்வியில் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு வெற்றி வர இருக்குது, இன்னைக்கு வர இருக்குது, நாளைக்கு கிடையாது, இன்னைக்கு வர இருக்குது. இந்த செய்தியை முழுவதுமாக கேளுங்க, இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெசேஜ்களை திரும்பி பாருங்க. உங்களுக்கு அற்புத காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்றார், பலத்தில் இல்லை, பராக்கிரமத்தில் இல்லை, என்னுடைய ஆவினால் ஆகும்னு சொன்னால் எப்படி அவருடைய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய ஆவியானவர் எப்படி இருக்கிறார், எந்த அளவில் இருக்கிறார், எந்த மெஷர்மெண்ட்ல இருக்கிறார், அவர் எப்படி இருப்பார், அவர் யாரு, எனக்கு முன்னுமே புரியல நீங்க கேட்கலாம். அதுக்கு ஆதாரமாக எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 3 வசனங்களை தொடர்ந்து வாசிக்கலாமா? எசேக்கியேல் 37 3 வசனங்களை வாசிக்கலாம். தேங்க்யூ. மனுபுத்திரனே, இந்த எசேக்கியேல் 47 3 படிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்துக்கொண்டு, அந்த புருஷன் தன் கையில் நூலை பிடித்துக்கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழமும் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினான். தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. தண்ணீர் எப்படி இருந்ததுன்னா கணுக்கால் அளவாய் இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியே ஒரு புருஷன், ஒரு தூதன் கூட்டிட்டு போறான். அந்த தரிசனத்துல அந்த தண்ணி நதியில கணங்கால் அளவு அப்படின்னா ஃபுட், அந்த அளவுல தண்ணி இருக்குது. 1000 முழம் அளக்குறான், நடந்து போன்னு சொல்றான்.
நடந்து போகும்போது அந்த தண்ணி வந்து அந்த பாதம் அளவு தான் இருக்குது. அப்போ இது வந்து ஒரு மெஷர்மெண்ட். ஹோலி ஸ்பிரிட்டை நிறைய பேர் பெற்று இருக்கிறீங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து இருக்கிறீங்க. ஹோலி ஸ்பிரிட்னா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியும், தெரியாமல் இருக்கலாம். ஹோலி ஸ்பிரிட் வந்து யாருன்னா பிதா, குமாரன், அடுத்தபடியாக பரிசுத்த ஆவியானவர், மூன்றாவது ஒரு நபராக அந்த வரார். ஆனா இந்த 3 பேரும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. ஹோலி ஸ்பிரிட் வந்து முதல்ல உங்களுக்கு கிடைக்கிற அந்த அபிஷேகம் ஆஃப்டர் பேப்டிசம், இல்லை உங்களுக்கு ஒரு அபிஷேகம், ஒரு கூட்டத்தில் ஒரு அபிஷேகம் உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். உங்களுடைய ஒரு மீட்டிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணுற ஒரு மீட்டிங்கில் ஒரு அபிஷேகம் உங்களுக்கு கிடைக்கலாம், உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அதை தான் வந்து கணங்கால் அளவுன்னு சொல்லி அந்த வேத பகுதி சொல்லுது. தொடர்ந்து படிக்கலாம். பின்னும் அவர் 1000 முழமும் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்க தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது. இப்ப வந்து பாதம் அளவுக்கு இருந்தது. திருப்பி இன்னொரு 1000 முழம் அளந்து அவன் கடந்து போக வைக்கிறான். அந்த தண்ணி வந்து முழங்கால் அளவு, முட்டி அளவுக்கு இருக்குது. தொடர்ந்து படிக்கலாம். திரும்பவும் ஒரு 1000 முழம் அளந்து அவனை எசேக்கியா தீர்க்கதரிசியை நடக்க வைக்கிறாங்க. என்னை கடக்க பண்ணினார். அங்க தண்ணி எவ்வளவு இருந்ததுன்னா இடுப்பு அளவு இருந்ததா. அப்போ 3 விதமான அபிஷேகம் இருக்குது. பாதம் அளவுல ஒரு அபிஷேகம், முழங்கால் அளவுக்கு ஒரு அபிஷேகம், இடுப்பு அளவுக்கு ஒரு அபிஷேகம். அப்போ பாதம் அளவுன்றது ஒரு 25%, முழங்கால் அளவுன்றது அது ஒரு 25%, 50%, இடுப்பு அளவுன்றது ஒரு எவ்வளோ ஒரு 75% அப்படி நீங்க வச்சிருக்கலாம். 100% அப்படி நீங்க வச்சுக்கலாம். இந்த அளவு தான் ஆவியானவர் படிப்படியா நமக்குள்ள வர ஆரம்பிக்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பாதம் அளவு ஒரு அபிஷேகத்தை பெற்றுட்டு, நான் பெரிய அபிஷேகத்தை பெற்றுட்டேன், எனக்கு ஆவியானவர் இருக்கிறார், எனக்கு வரங்கள் இருக்குது, எனக்கு வல்லமை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாந்து போகிறவங்களா இருக்கிறாங்க. ஆனா நீங்க அந்த அளவுக்கு பெறக்கூடாது. 4 மடங்கு இருக்குது அதுல. நெக்ஸ்ட் வந்து ஒரு அளவு என்னன்னு சொன்னா இடுப்பு அளவு இல்ல, தலைக்கு மேல போகிற ஒரு அளவு தான். அதுல வந்து நீச்சல் அடிக்கிற அளவு, தலைக்கு மேல வரும்போது நீச்சல் அடிக்கிற அளவு. அது அந்த வசனத்தை படிக்கலாம். தேங்க்யூ. அந்த நதி எப்படியா இருந்தது? கடக்க கூடாததா இருந்ததா. அவர் தலைக்கு மேல இருக்குது வெள்ளம். எசேக்கியா தீர்க்கதரிசிக்க நீச்சல் ஆழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது. அப்போ நீங்க நீச்சல் ஆழத்துக்குள்ள போகணும். நீங்க வெறும் பாதம் அளவுல ஹோலி ஸ்பிரிட்டை பெற்றுக்கொண்டிருந்தா அது வேஸ்ட். இல்லை முழங்கால் அளவு வந்தா கூட பரவாயில்ல, இடுப்பு அளவு தண்ணினும் போது அது ஒரு அபிஷேகம் பரவாயில்ல. ஆனா உன்னுடைய அபிஷேகம் எப்படி இருக்கணும்னா நீங்க ஹோலி ஸ்பிரிட்ல நீந்த கூடியவர்களாக இருக்கணும், ஹோலி ஸ்பிரிட்ல நீச்சல் அடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த வல்லமை உங்களுக்குள்ள வரும்பொழுது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால ஆகும் சொல்லி ஆண்டவர் காரியத்தை செய்ய வைப்பார் உங்களை வச்சு. அப்படி பார்க்கும் பொழுது பைபிளில் வந்து சிம்சோன் என்னக்கூடிய ஒரு மனிதன், அவன் ஒரு பராக்கிரமசாலி. அவனை வந்து ஆண்டவர் ஆவியில நிரப்புறாரு. ஆவியில நிரப்பும் போது அவன் என்ன பண்றான்? சிங்கத்தையே கிழிச்சு போடுறான். எதிரிகளை 1000 எதிரிகளை அவன் வந்து கழுதையுடைய தாடை எலும்புல அடிச்சு கொள்ளுறான். அவ்வளோ பவர் அவனுக்குள்ள வருது ஹோலி ஸ்பிரிட் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உன் பலத்தினால அல்ல, உன் சக்தினால அல்ல, உன்னுடைய ஆவியினால் அல்ல, உன்னுடைய முயற்சினால் அல்ல, உன்னுடைய பண பலத்தினால் அல்ல, உன்னுடைய பொருள் பலத்தினால் அல்ல, உன்னுடைய ஞானத்தினால் அல்ல, உன்னுடைய நண்பர்கள் சிநேகிதர்களுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தில் ஆகும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்களால முடியாத காரியங்களை ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இன்னைக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க கணங்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பு அளவில், நீச்சல் ஆழம் வரைக்கும் ஆவியானவர்ல நீங்க நிரம்பணும். அப்ப எப்படி நிரம்புறது அப்படின்னா, நீண்ட நேரம் ஜெபத்துல இருந்து, நீண்ட நேரம் துதி ஆராதனையில இருந்து, நீண்ட நேரம் வேத வாசிப்புல இருந்து, நீண்ட நேரம் ஃபாஸ்டிங்ல இருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது நீங்கள் நீச்சல் ஆழம் போகிற அளவுக்கு ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வருவார். அப்ப என்ன ஆகும்னா, ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள வரும் பொழுது பயங்கர பலத்த அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும்.
நீங்க போகிற இடங்களில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க பேசுற இடத்துல அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க வேலை செய்கிற ஸ்தலங்களில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அந்த இடத்துல ஒரு அற்புதம், உங்களுடைய ஜேர்னி டைம்ஸ் பிரயாணத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஏன்னா ஹோலி ஸ்பிரிட் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும், உன்னால முடியாதது என்னுடைய ஆவியை கொண்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த ஆவியானவரை நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? ஆர் யூ ரெடி ஃபார் இட்? நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அந்த ஹோலி ஸ்பிரிட்டை இன்னைக்கு உங்களுக்கு கடைசி ஜெபத்தில் ஆண்டவர் உங்க மேல ஊற்ற இருக்கிறார். அந்த ஆவியானவர் வரும்பொழுது அற்புத காரியங்கள் நடக்கும். என்ன மாதிரி காரியங்கள் நடக்கும்? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை படிக்கிறாங்க, கேட்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஜீசஸ். அப்போஸ்தலர் 10 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் ஜீசஸ் கூட இருந்தார். அப்ப என்ன அர்த்தம்? ஜீசஸ் தானா மிராக்கிள் செய்யல, ஜீசஸ்க்கு ஹோலி ஸ்பிரிட் வேணுமா இருந்தது. ஏன் ஹோலி ஸ்பிரிட் வேணுமா இருந்தது? பைபிள் இன்னொரு பக்கம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறார் அங்க விடுதலை உண்டு. ஜீசஸுக்கு அனாயிண்டிங் வேணும்னா உங்களுக்கும் எனக்கு ஹோலி ஸ்பிரிட் வேணும். ஒரு ஊழியக்காரர் இருந்தாராம், அவர் போய் ஒரு பிசாசு துரத்துறாரு, அந்த பிசாசு போகவே மாட்டேங்குது. அந்த மனுஷனுக்குள்ள இருந்து அந்த பிசாசு பேசுது. கர்த்தர் உன் பக்கத்துல நிக்கிறாரு, அதை நான் பாக்குறேன் அப்படின்னும் அவர் அங்கிருந்து ஒரு ரூம்குள்ள ஓடி போய் அழுதாராம். ஐயோ, ஏன் ஆண்டவர் என் பக்கத்துல நிக்கிறீங்க, எனக்குள்ள வாங்க அப்படின்னு சொன்னதும் ஆண்டவர் அவருக்குள்ள, அவர் ஹார்ட்டுக்குள்ள, அவர் சோல், ஒரு உடம்புக்குள்ள என்ட்ரி ஆகிறத அவர் உணர்ந்தாராம். உணர்ந்துட்டு அவர் போய் இப்போ இயேசு நாமத்தில் சொல்கிறேன், அவனை விட்டு நீ வெளியில போ அப்படின்னு சொன்னதும் அந்த பிசாசு அவனை விட்டு ஓடி போயிடுச்சான். எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, உனக்குள்ள கிறிஸ்து வரணும், உனக்குள்ள வானத்தையும் பூமியும் உருவாக்கின கடவுள் வரணும். கடவுளே உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களை யாருனாலும் அசைக்க முடியாது, எந்த பிரச்சனையும் உங்களை அசைக்க முடியாது. இன்னைக்கு கேளுங்க, ஹோலி ஸ்பிரிட் எனக்கு வாங்க, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள இருந்து காரியம் செய்யுங்க, எனக்குள்ள இருந்து அற்புதம் செய்யுங்க, எனக்குள்ள இருந்து அடையாளங்களை உண்டு பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி நான் அற்புத அடையாளங்களை செய்யணும், பிசாசை துரத்தணும், பிசாசின் வல்லமைகளை அழிக்கணும், பில்லி சூனிய மந்திரங்களை அழிக்கணும், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை அழிக்கணும், அந்த வல்லமை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்க ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஆவியானவர் பலமா அவங்களுக்குள்ள இறங்குவார். அவர் இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, சிம்சன் 1000 பேரை கொண்டான், கழுத எலும்பை வச்சு சிங்கத்தை கிழிச்சு போட்டான். நீங்க யாரையும் கிழிக்க வேண்டாம், யாரையும் கொல்ல வேண்டாம். உங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், 1000 போராட்டம் இருக்கலாம், 1000 பலவீனம் இருக்கலாம், 1000 எதிரிகள் இருக்கலாம், இந்த ஆவியானவரை கொண்டு உங்களால் ஜெயிக்க முடியும். அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நடக்கும். அப்போ 4 விதமான அபிஷேகம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கணங்கால அளவு, முழங்கால அளவு, இடுப்பு அளவு, உங்க தலைக்கு மேல நீச்சல் அளவு. அந்த நீச்சல் அளவு வரும் பொழுதுதான் நம்ம பயங்கரமான அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க பேசும்போது அற்புதம் நடக்கும், நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கும், நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது அற்புதம் நடக்கும், ஒருத்தர் வீட்டுக்குள்ள நீங்க போகும்போது அற்புதம் நடக்கும், நீங்க ஒரு ஊருக்கு போகும்போது அற்புதம் நடக்கும். ஏன்னா உங்க மேல அந்த அனாயிண்டிங் அப்படி இருக்கும்போது ஆவியானவர் எப்படி பார்த்தீங்கன்னா 24 hours அவர் மிராக்கிள்ஸ் பண்ணக்கூடியவராக இருக்கார். அவர் ஓயறதே கிடையாது. அவர் தொடர்ந்து அற்புதங்கள் செய்வார். உங்க வாழ்க்கையில பண பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், வியாதியின் பிரச்சனை இருக்கலாம், எதிரியின் பிரச்சனை இருக்கலாம், ஏன் உங்க மாமியாரே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், இல்லை உங்க மாமனார் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், உங்க பாஸ் நீங்க வேலை செய்யற இடத்துல அவங்க உங்களுக்கு பிரச்சனையா இருக்கலாம், ஏன் உங்க நண்பர்களை போல நாடகம் போட்டுட்டு உங்க பின்னாடி உங்க முதுகுல குத்துறவங்களா இருக்கலாம். ஆனா இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது எல்லா ரகசியங்களையும் உங்களுக்குள்ள அவர் வெளிப்படுத்தி காண்பிப்பார். தானியேல் புத்தகத்தில் நீங்க படிக்கும் போது தானியேல் தீர்க்கதரிசி ஆண்டவர் அபிஷேகத்துல நிரப்புறார், ஆவியில நிரப்பி இருக்கிறாரு. அந்த தானியேல் தீர்க்கதரிசி 10 மடங்கு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளை விட 10 மடங்கு ஞானம் நிறைஞ்சவனா இருந்தானா. சாத்ராக், மேஷாக், ஆபத்னிகோ இவங்கெல்லாம் 10 மடங்கு ஞானம் நிறைஞ்சவங்களா இருந்தாங்களா. இன்னைக்கு கூட இஸ்ரேல் தேசத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஞானிகள் இருக்கிறாங்க. இஸ்ரேல் கண்ட்ரி நிறைய விஞ்ஞானத்துல நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு சின்ன கண்ட்ரி, எப்படின்னா நம்ம தமிழ்நாடை விட சின்ன ஒரு கண்ட்ரி அது சைஸ்ல. ஆனா அந்த கண்ட்ரியில இருந்து அவ்வளவு ஞானிகளை ஆண்டவர் எழுப்பினார். இன்னைக்கு உங்களை எழுப்புறார், உங்களை கொண்டு செய்ய போகிறார், உங்களை ரட்சிக்கிறார் ஆண்டவர். அந்த ஞானத்தை நீங்க கேட்கணும். தானியேலை பற்றி அந்த ராஜா சொல்றான்,
தானியேலை பற்றி சொல்றான். அவன் ராஜா சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு ஆவி உள்ளவன் இந்த தேசத்தில் இல்லையே. யோசேப்பை பத்தி தான் அப்படிதான் அந்த எகிப்து ராஜா சொல்றான், இப்படிப்பட்ட ஒரு ஆவி உள்ளவன் யாருமே இல்லையே நம்ம தேசத்துலன்னு சொல்லி. நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அந்த ஹோலி ஸ்பிரிட்டை கூப்பிடுங்க, இன்னைக்கு ஆவியானவரை கூப்பிடுங்க, என்ன நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் உங்களை நிரப்பி அற்புதம் செய்யக்கூடியவராக இருப்பார். ஒரு 2 விஷயங்களை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டே அவர் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறாரு. அங்கே 3 நாள் மீட்டிங். ஒரு நாள் ஒரு குருட்டு பெண் அந்த மீட்டிங்க்கு வர. அவன் கண்ணே தெரியாது, நிறைய அந்த மைதானெல்லாம் நிரம்பி கிடக்குது. அவன் வந்து அந்த ஸ்டேஜ் கிட்ட போகணும்னு நினைக்கிறான், அவனால் முடியறது கிடையாது. நைட்டு மீட்டிங் முடிஞ்சது, வெளியே வந்துட்டான். அந்த மைதானத்துலேருந்து வெளியே வந்து ஒரு ரோட்டோரத்தில் படுத்துட்டு இருந்தா. அப்போ தான் ஒரு சகோதரன் கேட்டார், என்னம்மா இங்கே இருக்கிற, இங்கே என்ன வந்த அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றா, எனக்கு 2 கண்ணும் குருடு, நான் இந்த மீட்டிங்காக வந்தேன், திருப்பி நாளைக்கு மீட்டிங் போனோம் போது அந்த சகோதரர் வா என்னுடைய வீட்டில் தங்கிட்டு வந்து நாளைக்கு நீ வரலாம் அப்படின்னு. இல்லை நான் வரலாம் முடியாது, நான் கண்ணு குருடு, நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி இருந்தாச்சு. செகண்ட் டே மீட்டிங் நடக்குது. செகண்ட் டே மீட்டிங் நடக்கும்போது அந்த பிரசங்கியார் வந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு. இவன் மைதானத்துக்குள்ள என்ட்ரி ஆயிட்டான், உள்ள போயிட்டான். நிறைய ஜனங்க இருக்காங்க. தடவி போற ஸ்டேஜ் பக்கத்துல போயிட்டான். ஸ்டேஜ் பக்கத்துல 2 கண்ணும் குருடு அப்படியே நின்றுட்டு அப்படியே உட்காந்துட்டு கேட்டுட்டே இருக்கிறான். அந்த பிரசங்கியார் அங்கேயும் இங்கேயும் மைக் எடுத்து அவர் நடக்கிறாரு. அந்த ஷூஸோடைய சவுண்டு டக் 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 அந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்குது. அப்படியே நின்றுட்டு இருந்தேன், எனக்கு கண்ணு தெரியாது. திடீர்னு அவர் பக்கம் வரும்போது அப்படி அந்த இடத்துல இருந்து கை வச்சு அந்த ஊழியக்காரருடைய காலை தொட்டு, அவ்வளவுதான். அந்த ஊழியக்கார மேல பயங்கரமான அபிஷேகம், நீச்சல் அளவான அபிஷேகம். என்னாச்சு தெரியுங்களா? அவன் அந்த ஊழியக்கார காலை தொட்ட உடனே அவர் 2 கண்ணு அப்படி ஓப்பன் ஆயிடுச்சு, குருட்டு கண்ணு. ஓ எனக்கு கண்ணு தெரியுதுன்னு அப்படி குதிக்க ஆரம்பிச்சா. அந்த ஊழியக்காரர் மேல அவ்வளவு ஒரு அபிஷேகம் இருந்ததா. 2 கண்ணும் திறந்துச்சு. பாருங்க, ஆவியின் அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படும். நம்மை தொடர்றவங்களுக்கு குருட்டு கண்களை திறக்கப்படும். அப்படிப்பட்ட வல்லமை ஹோலி ஸ்பிரிட் வச்சிருக்கிறாரு. அதனால இன்னைக்கு எல்லா வழியும் உங்களுக்கு பிளாங்கா இருக்கலாம், எல்லாம் இருளா இருக்கலாம். எனக்கு எதிர்காலமே வேண்டாம், எனக்கு எதிர்காலமே இல்லை, நான் செத்து போயிடணும் அப்படின்னு கூட நீங்க இருக்கலாம். இல்லை, உங்களோட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால ஆகும்னு சொல்றாரு. உங்களுக்கு புரியாம கூட இருக்கலாம். ஆனா ஒரு சின்ன ப்ரேயர் மட்டும் என்னோட சேர்ந்து பண்ணுங்க. என்னன்னு சொல்லி பண்ணுங்கன்னா, என்ன அந்த ஹோலி ஸ்பிரிட்ல நிரப்புங்க, என்ன அந்த ஆவியில நிரம்புங்க. ஜீசஸ், நான் வந்து உங்களுக்காக வாழணும், என்ன கொண்டு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லும் போது உங்க வாழ்க்கையில மட்டும் இல்ல, உங்க குடும்ப வாழ்க்கையில, உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தருடைய வாழ்க்கையில, உங்களை சபையில இருக்கிறவங்க ஜனங்களுடைய வாழ்க்கையில, நீங்க இருக்கிற கிராமத்துல, நீங்க இருக்கிற ஊர்ல, நீங்க இருக்கிற சிட்டியில, எல்லா இடத்துலையும் மிராக்கிள் செய்வதற்கு ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என் அன்பான சகோதரியே, இந்த பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அற்புத காரியங்கள் நடக்கும். ஜீசஸ் சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கேட்க வேண்டியது ஹோலி ஸ்பிரிட். ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட்ல நிரம்பி இருந்தனால பிசாசுகளை துரத்தினார், வியாதிகளை குணமாக்கினார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு நீங்க மரித்து போன நிலைமையில இருக்கலாம், வேதனையான நிலைமையில இருக்கலாம், கண்ணீரான நிலைமையில இருக்கலாம். உங்களை ஆண்டவர் இந்த மெசேஜை கொண்டு பேசுறாரு, எழுப்புறாரு, உங்களை உருவாக்குறாரு. உங்க வழியா தான் நிறைய பேரை சந்திக்க போகிறாரு. உங்க வாழ்க்கை இன்னைக்கு மாறப்போகுது. உங்களுக்கு புது ஹார்ட்டை கொடுக்க போறாரு. உங்களுடைய சோல்ல வந்து ஒரு புதிய அபிஷேகத்தை வைக்க போகிறாரு. உங்களுடைய உடல்ல ஒரு அக்னியை வைக்க போறாரு ஆண்டவர். உங்களுடைய பேச்சில மாற்றம் வரும், உங்களுடைய சிந்தனையில மாற்றம் வரும், உங்களுடைய எதிர்காலத்துல மாற்றம் வரும். அவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்லியிருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். அந்த இளைப்பாறுதல் சொல்லுது, யூ வில் கெட் ரெஸ்ட். எப்படி உங்க பாவ பழக்கத்திலிருந்தும், உங்க போராட்டத்திலிருந்தும், உங்களுடைய பீடி சிகரெட் பழக்கத்திலிருந்தும், உங்க கஞ்சா அபின் பழக்கத்திலிருந்தும் உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருவாரு. உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் கொடுப்பாரு, நல்ல எதிர்காலத்தை கொடுப்பாரு. இதை நம்பி பரிசுத்த ஆவியானவரை நீங்க கூப்பிடணும்னு சொல்லி நான் உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் நான் கொடுக்கிறேன். இந்த கடைசி ஜெபத்துல நீங்க ஜெபிக்கும் போது உங்க மேல ஒரு பிரசன்னம் இறங்கி வரும். உங்க உடம்பெல்லாம் அப்படியே மெய்சில் இருக்கும். உங்க உடம்புல ஒரு நெருப்பு இறங்கி வர்றது போல இருக்கும். இல்ல உங்களுடைய உடம்புல ஒரு குளிர்ச்சியான ஒரு தென்றல் வீசுவது போல இருக்கும். நான் சில வருஷங்களுக்கு முன்பு ஒரு இடத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். அந்த இடத்துல ஒரு சகோதரி ஸ்கூட்டர்ல ஆக்சிடென்ட் ஆகி காலெல்லாம் பண்ணு போல வீங்கி நொண்டி வந்து லாஸ்ட் சீட்ல உட்காந்துட்டு இருந்தா.
அப்போ நான் சொன்னேன், கடைசியாக நான் ஜெபிக்கிறோம், 1 2 3ன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி நாங்கள் ஜெபிக்க போகிறோம், கத்தி ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி துதிங்க, ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சு முடிச்சதுமே அந்த லாஸ்ட் சீட்டில் அந்த சகோதரி ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட் தான் வந்திருக்கா, எனக்கு தெரியும், கால் வீங்கிருக்கு. அவள் ஓடி வந்தா முன்னாடி என்னன்னு கேட்கும்போது, நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கிற அந்த செகண்டில் என் கால் அந்த இடத்துல மட்டும் ஒரு ஃப்ரெஷ் ஒரு அனாயிண்டிங் இறங்குது, காலுக்குள்ள அப்படி ஒரு மெல்லிய தென்றல போல ஒரு வல்லமை இறங்குது. அப்போவே என் கால் வீக்கெல்லாம் மறைஞ்சு நான் குணமாயிட்டேன், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் குணமாக்குனேன்னு சொல்லி அந்த சகோதரி வந்து சுனிதா, அந்த சகோதரி பேர், அந்த சகோதரி வந்து சாட்சி சொன்னாங்க. எனக்கு அருமையான சகோதரியே, இந்த கால குணமாக்குற ஆண்டவருக்கு உங்கள் பிரச்சனையை குணமாக்க முடியாதா? இந்த கால குணமாக்குற ஆண்டவருக்கு உங்களுடைய இதயத்தை குணமாக்க முடியாதா? இந்த கால குணமாக்கி இருக்கிற ஆண்டவருக்கு உங்களுடைய மனக்கண்களை திறக்க முடியாதா? இந்த காலை சரி செஞ்ச ஆண்டவருக்கு வனாந்தரத்தில் உங்களுக்கு வழியையும் வாசலையும் உண்டாக்க முடியாதா? உங்களை யார் வெறுத்திருந்தாலும் பரவாயில்ல, யார் தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, யார் நோகடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இயேசு உங்களோடு இருக்கிறார். சொன்னார், யோசுவா 1:5 வாசிக்கிறோம், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னாரே. அவர் உங்களை எப்படி கைவிடுவாரு? உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரு, உங்களுக்காக ரத்தம் சிந்தினாரு, உங்களுக்காக பாடுகளை அனுபவித்தாரு, ரத்த வேர்வையை சிந்தினாரு, அவர் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு போனாரு. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக அதை செஞ்சாரு, இந்த உலகத்தில் இருக்கிற அநேகருக்காக அதை செஞ்சாரு. அவரை நம்புகிற எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு, அவரை நம்புகிற எல்லாருக்கும் அருமையான வாழ்க்கை உண்டு, அருமையான எதிர்காலம் உண்டு. நீங்க வாழ்க்கையே நொந்து போய் வேதனையில இருக்கலாம், உங்க மன கசப்பு, வேதனை, சோர்வு எது வேணா இருக்கலாம். அவங்க வெறுத்தாங்க, அதனால தான் நான் வெறுத்தேன்னு கூட நீங்க சொல்ல. இன்னைக்கு அவங்கள மன்னிச்சிருங்க. யாரையும் ஒருத்தரை நீங்க மன்னிக்கணும், யாரையும் ஒருத்தரை நேசிக்கணும். உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். என் அருமையான சகோதரியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சக்கேயவனுடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றினார். எப்படின்னா, அவனுடைய வீட்டுக்கு போனாரு. அவன் வந்து ஒரு டாக்ஸ் கலெக்டரு, அவன் எல்லாமே பொருட்களையும் பணத்தையும் திருடி செல்வந்தனா இருந்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னார், அவன் வீட்டுக்குள்ள போய், இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். அவன் என்ன சொன்னான் ஆண்டவர் இயேசுவை பார்த்து? ஆண்டவரே, யார்கிட்ட கிட்டையாவது நான் பொய்யா ஏதாவது திருடி இருந்தேனா 4 தனியா நான் திரும்ப கொடுக்குறேன். என்னுடைய ஆஸ்திகளில் அப்படியே அநியாயமா சேர்த்திருக்கேன், பாதியை வந்து நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. அவன் அங்க மனம் திரும்புறான். அவனை கடவுள் ஆசீர்வதிச்சார். அவன் குள்ளமா இருந்தானா, அவன் டாக்ஸ் கலெக்டரா இருந்தானா. நிறைய பேர் சொல்றாங்க, அவன் வீட்டுக்கு ஆண்டவர் இயேசு போனதும் பாவியான மனுஷனுடைய வீட்டுக்கு போய் இவர் போனாரே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே பாவிங்க தான், அதை அவன் உணரல. எல்லாம் இந்த உலகத்துல பிறந்திருக்க எல்லா மனுஷங்களும் பாவி தான். என்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்ம ரத்தத்தினால் நம்மை கழுவி அவருடைய ஆவியினால் நிரப்புறாரோ, அப்பதான் நம்ம பாவங்களுக்கு பரிகாரம் உண்டு. நம்ம எந்த ஒரு நதியில குளிக்கிறனாலையோ, இல்ல ஒரு எலுமிச்சை பழத்தினாலேயோ, ஒரு எலுமிச்சை சாறுனாலேயோ, ஒரு தேங்காவை உடைக்கிறதுனாலையோ, இல்ல நீ ஏதோ ஒரு உதிராட்சை கொட்டையை உன் கழுத்துல போறதுனாலே உன் பாவம் மறையவே போறது கிடையாது. உன் பாவத்துக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ரத்தம் சிந்தினவராக இருக்கிறார். இதை பார்க்கிற என் அன்பான சகோதரியே, அந்த இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீ கூப்பிடுவாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். யாரோ கொடுத்திருக்கிற ஒரு சட்டி, ஒரு பானையை வச்சுட்டு இருக்கிறனால உனக்கு வந்து அற்புதம் நடக்க போறதில்ல, உன் வாழ்க்கை மாற போறதில்ல. நீ இன்னும் தரித்திரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற, இன்னும் சாபத்தில் தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, இன்னும் கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கு வரல, இன்னும் உண்மையான கடவுள் எனக்கு தெரியல. உண்மையான கடவுள் யார் என்று சொல்லி நான் அறிந்ததை உங்களுக்கு நான் சொல்றேன், நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்து, கிறிஸ்துவ வீட்டில் வளர்ந்து, கிறிஸ்துவ ஸ்கூல்ல படிச்சு கூட இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்லி 20 வருஷம் நான் தெரியாமல் இருந்தேன். ஆனா 20வது வருஷத்துல நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும், தற்கொலை செய்து கொண்டு சாக வேண்டும், வாழ்க்கையில வழியே இல்லைன்ற நிலைமையில நான் தற்கொலைக்கு நேராய் நான் ஓடுகிற அந்த நேரத்தில் தானே என்னோடு உடன் பிறந்த என்னுடைய 2வது சகோதரி ஜெபிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து இறங்கி என்னை நிரப்பி, என்னை தடுத்து நிறுத்தி, சூசைட் பண்ண போகாதபடிக்கு தடுத்து நிறுத்தி என்னுடைய வாழ்க்கையை மாற்ற 30 வருஷம் நான் என்னுடைய மரண பாதையிலிருந்து நான் வெளியில வந்து இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில ஏன் செய்ய மாட்டாரு? உங்களுடைய குடும்பத்தில் ஏன் செய்ய மாட்டாரு? நீங்க நம்பணும். நீங்க நம்புனீங்கன்னா அற்புதம் நடக்கும், கண்டிப்பா அற்புதம் நடக்கும். கீழே வந்து என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கொடுத்துருக்கிறேன். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, பேசுங்க, கால் பண்ணுங்க, சாட்சி சொல்லுங்க. தொடர்ந்து இந்த லைவை நீங்க தினமும் இருக்கும், தொடர்ந்து இந்த லைவை நீங்க பார்த்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பார். உங்க பிரச்சனை எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இப்ப இருக்கிற இடத்துல கண்களை மூடி நீங்க இருங்க. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது விடுதலை கொண்டு வருவார். இயேசு கிறிஸ்து உங்க முன்பதாக தோன்றுவார். பிதாவாகிய தேவனுடைய அக்கினி உங்க மேல இறங்கி வரும். எந்த பிரச்சனையா இருந்து ஜெபிக்கவே தெரியனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் கண்ண மூடி நீங்க வீட்டுல இருக்கலாம், இல்ல டிராவல்
டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல தற்செயலாக இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். நீங்க கண்களை மூடி நீங்க பிரேயர் பண்ணும்போது கட்டாயம் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த லைவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் நம்முடைய அக்கினியின் அபிஷேகம் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த லைவை பார்த்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் ஆண்டவரே, வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், ஆண்டவரே வாழ்க்கையில எல்லாம் குடிச்சு ஆண்டவரை வெறுத்து போயிருக்கலாம், கஞ்சா அபினுக்கு அடிமையா இருக்கலாம், கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையா இருக்கலாம். அதிலிருந்து அவர்களை நீர் வெளியில கொண்டு வரும்படி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அக்கினியின் வல்லமை இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரோ ஒருவர் மீது உம்முடைய பிரசன்னம் இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரங்கள் நீட்டப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிசாசின் கட்டுகள் அறுக்கப்பட்டு அவர்கள் கட்டிலிருந்து வெளியில வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எந்த விதமான வியாதியா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் உடல் சுகத்தை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். பண பிரச்சனையில், கடன் பிரச்சனையில், லோன் கட்ட முடியல என்ற பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் வாசல் திறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்து அவர்களுடைய பிள்ளைகளாக ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். எந்த இடத்தில் இருக்கிறார்களோ, கணங்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல,